சாரதாஸ் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். கடை எல்லாத்தையும் மறக்க முடியாது. திருச்சியில் பொதுவாக மலைக்கோட்டைன்னா யாரும் மறக்க மாட்டாங்க. அதுபோல் சாரதாஸ்னாலும் யாரும் மறக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே நினைவில் இருக்கும். எத்தனை கடைகள் வந்தாலும் அது ஒரு நேம், பெரிய நேம். அதை யாராலையும் அழிக்க முடியாது. அதனால் சின்ன சின்ன கஸ்டமர்லாம் அந்த காலத்தில் பெரிய ஒரு இதாக உருவாக்கி வச்சுருக்கிறாரு. ஸ்தாபனத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாரு. அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும். இப்போவும் அந்த பேர் புகழும் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. சின்ன ஸ்தாபனமாக இருந்தது. அவருடைய வைராக்கியம் ஒரு பெரிய கடல் மாதிரி உருவாக்கி காட்டணும். இன்றைக்கி ஒரு 50 பேர் வேலை செஞ்சாங்க. நம்ம ஒரு 2000 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும். அவ்வளோ பெரிய கடையை உருவாக்கி காட்டணும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு மனக்கோட்டை கட்டினார். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பெரிய கடையாக்கி 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி காட்டணும் அப்படின்னு ஒரு மனக்கோட்டை கட்டி அதை செய்து காமிச்சிருக்கிறார். ஆனால் இப்போவும் செய்து காமிச்சிருக்கார். அதுபோல் அவர் எண்ணம் போலவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதே மாதிரி ஊழியர்களையும் நல்லா பார்த்துக்குவார். அவர் அவருடைய பிள்ளைகள் மாதிரி தான் பார்த்துக்குவார். உடல்நிலை சரினாலும் உழுப்பு இல்லைனாலும் எதுனாலும் அதை கரெக்டாக ஒரு பணியாற்றிடுவார். கரெக்டாக அதெல்லாம் யாராலையும் மறக்க முடியாது. அது சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிடுவார். கடைகளில் எதுவாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணி வியாபாரத்தை ஊக்குவிக்கிற நோக்கத்திலே இருப்பார். எத்தனை கடைகள் பொதுவாக வந்தாலும் ஆனால் இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை பெரிய விளம்பரம் பண்ணி சாரதாஸில் தான் அது உண்மையான விலை குறைவாக இருக்குது அப்படின்னு அந்த கஸ்டமர் நோக்கத்தோடு வர்ற மாதிரி பண்ணிடுவார். 30 வருஷம் அதுக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய ஒரு விளம்பரம் பண்ணி கஸ்டமரை தக்க வச்சு காமிச்சார். 1996லேயும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விளம்பரம் பண்ணி சாரதாஸை இது பண்ணி அமெரிக்கன் மாடலில் மாட்டி அமைக்க போகிறோம்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரம் கொடுத்து அதையும் செஞ்சு காமிச்சார். அதுவும் பெரிய சக்ஸஸ் தான். எல்லாருமே சாரதாஸை இது பண்ணிவிட்டு புதுசாக கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு பெரிய விளம்பரம் அதுவும் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியும் சேல்ஸ் அப்படின்னா ஆடி சேல்ஸ் அப்படின்னா இவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு விட்டார். எல்லாம் ஆடி மாதத்துலலாம் தெருவிலேயே கூட்டம் இருக்காது. பார்க்க போனால் நடமாட்டமே இருக்காத ஒரு வீதி என்எஸ்பி ரோடு அப்படி இருந்துச்சு. அதை ஒரு மாற்றி அமைச்சார் அவர். ஆடி சேல்ஸ்னு முதல்ல போட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு சேலை இருந்தால் அது 500 ரூபாய்க்கு கூட போடுவார். 250 ரூபாய் சேலை இருந்தால் அதை 150 ரூபா, 200, 120 ரூபா இந்த மாதிரி பாதி கூட போட்டு அது ஒரு விற்பனையை காமிச்சு ஒரு பெரிய ஆடி வியாபாரம் அப்படின்னா அதை மக்கள்கிட்ட செஞ்சு செஞ்சார். அது மாதிரி வியாபாரத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியே அந்த நோக்கத்திலே அவருடைய 24 மணி நேரம் அவருடைய மனது அந்த வியாபார நோக்கத்திலே இருக்கும். அது மாதிரி கஸ்டமர்களையும் நல்லா கவனிப்பு அவர்கிட்ட. அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு முன்னே உருவாக்குனதே. அந்த எடுத்தாங்கன்னா அவங்கள கூட்டி வண்டி ஒரு டீ காப்பி இல்லை ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சபடி இவ்வளோ ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட். வெகு தொலைவில் இருந்து வரவங்களுக்கு அது ஒரு வெகுமதி கொடுத்து அது ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும். ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா கூட ஒரு 10% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி போட்டு கஸ்டமர் கொடுப்பார். அதே மாதிரி அந்த காலத்தில் பைகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். துணிப்பை தான் இருக்கும். அது ஒரு வேஷ்டி இந்த மாதிரி போட்டு கட்டி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு இன்பம். அப்போயே 100 ரூபா வேஷ்டியை போட்டு கட்டி கொடுப்பார். ஒரு 10 பையெல்லாம் எடுத்திங்கன்னா அது ஒரு 100 ரூபா வேஷ்டியை பட்டு கொடுப்பார். அது ஒரு மக்கள்கிட்ட, கிராமத்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய சந்தோஷமானது. ஏன்னா இது இவ்வளோ பெரிய நல்லா செய்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க பழையபடியும் கேட்பாங்க, வருவாங்க. அந்த மாதிரி அந்த கஸ்டமரை ஊக்குவிக்கிறதுலே இருந்தார் ஒழிஞ்சு மற்ற எதுவும் அவர் நினைக்க மாட்டார். வியாபாரம் அதை தான் முன்னது. அடுத்தது கஸ்டமர் தான் நமக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு நினைப்பார். அந்த மாதிரிலாம் நினச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்தாபனம் ஆகிருக்கு. அன்றைக்கி இருந்து இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போவும் பரவாயில்ல. அதே மாதிரி நல்ல நோக்கத்தோடு தான் சாரதாஸ் போயிட்டுருக்கு. அடுத்தது தொழிலாளர்கள்லாம் எனக்கு ஊழியர்கள் எனக்கு கடவுள் மாதிரிம்பார். கஸ்டமர் அடுத்து ஊழியர்கள் எனக்கு கடவுள் மாதிரி இருப்பாங்க. ஊழியர்கள்னா கடையை நடத்த முடியாது. ஊழியர்கள், கஸ்டமர்கள், முதலாளிகள் 3 பேரும் ஒத்துழைப்போடு இருந்தால் தான் அந்த நிறுவனத்தை நடத்த முடியும். இதில் ஊழியர்கள் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடும். அது நம்ம ஊழியர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க.
சாரதாசு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதனால தான் இன்னும் முன்னேறி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, நிறைய கடைகள் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிருக்கு. திருச்சியில் நிறைய கடைகள் இந்த ஊழியர்கள்னால ஃபெயிலியர் போய் கடையை கூட மூடியிருக்காங்க. ஆனால் சாரதாசு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அவை வாய்ப்பு விட மாட்டாங்க, முதலாளி விட மாட்டாங்க, தொழிலாளரும் விட மாட்டாங்க. ஏன்னா தொழிலாளர்கள் அவங்க குடும்பம் இதை நம்பி நிறைய குடும்பங்கள் பிழைக்கிறாங்க. எங்கள் கடையில் ஊழியர் இல்லாமல் பாம்பே, சூரத்து, அகமதாபாத்து எவ்வளோ இடத்துல வாங்குகிற இடத்துல அவங்கவுங்க முதலாளி அவங்கள 10 பேர் வேலைக்கு வச்சுருப்பாங்க, 200 பேர் வச்சுருப்பாங்க. அதனால் கிட்ட ஒரு 10,000 குடும்பங்கள் பிழைக்கிறாங்க இந்த நிறுவனத்தினால. இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டுன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு 10,000 குடும்பங்கள் இந்த கடையை நம்பி பிழைக்கிறாங்க. அந்த கடையை அவர் உருவாக்குனது தான் அதுதான் ஒரு பெரிய கடவுள் செயல். கோயிலை கட்டுறாங்க, மலைக்கோட்டையை கட்டுறாங்க அப்படின்னா அந்த கட்டியிருக்கிறவரோட பல ஒத்துழைப்போடு சேர்ந்தால் மலைக்கோட்டையை கட்டியிருப்பாங்க. ஒரு ஆள் அதை செய்ய முடியாது. அது மாதிரி தான் இவரும் அந்த கடையை உருவாக்குறதுக்கு பெரும்பாடு கஷ்டப்பட்டு கட்டி தான் அந்த கடையை உருவாக்கி இருக்கிறார். மலைக்கோட்டை மாதிரின்னு நினச்சிங்க, சாரதாசியும் அந்த மாதிரி உருவாக்கியிருக்கார். அது காரணம்னா அவர் எப்படி நிறைய பேர்த்த வச்சு இந்த எல்லாம் இது செதுக்கி கோட்டையை கட்டி இது மாதிரி பண்ணியிருக்காங்களே, அது மாதிரி தான் ஊழியர்கள் எல்லாத்தையுமே வச்சு கற்பனை கட்டாத மாதிரி செதுக்கி சாரதாசை வச்சுருக்கிறார். அதனால தான் இன்னமும் கஸ்டமர் தேடி வர்றாங்க. நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. மற்ற கடையை விட சாரதாசில் விலை குறைவு, தரம் நிறையா இருக்குது, குவாலிட்டி நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சி தான் வர்றாங்க. அந்த கடையில் நாங்கள் வேலைக்கு எடுக்கிறதும் இந்த மாதிரி ஆளுக்கு வந்தாங்கன்னா உடனே படித்தவங்க அப்படின்னா, டிகிரி படித்தவங்க அப்படின்னா நீங்கள் வேறு கடையில் கூட போய் வாங்கலாம் வேலை. ஏன் ஜவுளி கடைக்கு வரீங்க? படிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஐடிஐ பண்ணி ஏதாவது தொழிற்கல்வி செஞ்சுக்கலாம், நீங்கள் அதில் காமிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லைங்க எங்களால் முடியாது, எங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை படிக்கிற அளவுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்யலாம், பாருங்கள், 1 வருஷம் 2 வருஷம் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். முடியலைன்னா அதுக்கப்புறம் கூட போய் நீங்கள் வேறு ஜாப் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லுவோம். இல்லை அதுவும் அவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் தான் நாங்கள் கடையில் படித்தவங்களாம் சேர்ப்போம். இல்லை அந்த படிக்காதவங்க இந்த மாதிரி ஆளுகளை தான் ஜவுளி தொழிலில் அனுபவம் உள்ளவங்க அந்த மாதிரி ஆளுகளை தான் எடுக்கிறோம். படித்தவங்களுக்கு ஒரு முன்னுரிமை, இதிலே இருந்து கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். அவங்களும் அதை செய்கிறவங்க செய்கிறாங்க, செய்யாதவங்க பழையபடியும் படிக்க போகிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். படிக்காதவங்களுக்கும் வேலை கொடுக்குறோம், அவங்களும் செய்கிறாங்க. ஜவுளி அனுபவம் உள்ளவங்களும் செய்கிறாங்க, எல்லாருமே செய்கிறாங்க. செய்கிறனால தான் இது சிறப்பாக போயிட்டுருக்கு இந்த கடை. அதனால தான் இந்த வாடிக்கையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எல்லாமே இந்த தொடர்பு இருக்கிறதுனால தான் அதை செயல்படுத்த முடியுது. இல்லைன்னா கஷ்டம். உருவாக்குறது பெரிய பெரிய கஷ்டமான வேலை. அதையும் அதை திறமையாக செஞ்சுட்டு போகணுங்கிறது அதை விட கஷ்டமான வேலை. ஒரு கடையை உருவாக்கியிருக்காரு, அது பேர் கெட்டு போகாமல் அதை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவர் சின்னதாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்குனார். ஆனால் இவங்க எடுக்கிறப்ப பெரிய இதாக இருக்குது, அதை ரன் பண்ணுறது கஷ்டம். அதை பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் பெரிய விஷயந்தான். அவருடைய அனுபவங்கள் வயதானது, அவர் எல்லாமே அனுபவங்கள். ஆனால் இவங்க இவ்வளோ ஒரு பெரிய நிறுவனத்தை இந்த வயசில் செய்யணுன்னா இது அதை விட பெரிய காரியம்தான். அவருக்கு அனுபவம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. சின்ன சின்னதாக இருந்து அப்படியே பெருசாக்குனார். பெரிய கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காரு. இந்த கோட்டையை பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா, இது அதை விட பெரிய விஷயம். நம்ம நினைக்கிற மாதிரி அதை செய்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மலைக்கோட்டையை கட்டியிருக்காங்க, அதை பாதுகாக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் சுற்றி செடிகள்லாம் இருக்கும், மரங்கள் முளைக்குது, அதெல்லாம் அப்புறப்படுத்தி அதை சுத்தமாக வச்சுருந்தா தான் அது நீண்ட நாள் இருக்கும். அது மாதிரி கோயில் பணிகளுக்கு நிறைய செய்திருக்கிறார் இவர். திருப்பணிகளுக்காக இறைபக்தி உள்ளவர். நிறைய கோயில்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் கூட செஞ்சுருக்காரு. நிறைய ஏழைகளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வாரி வழங்க வள்ளல்னு தான் சொல்லணும். இந்த அவருடைய அனுபவத்தில் யாரும் வந்தவொன்னே கேட்பார், சாப்பிட்டியா இல்லையான்னு தான் கேட்பார். சாப்பிட்லங்கன்னா முதல்ல சாப்பிட்டுவாங்க, அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம். வயிறு ரொம்பினா தான் நமக்கு வயிறு ரொம்பின மாதிரி இருக்கும் அப்படிம்பார். சாப்பிட்ட ஒரு பாடு போனோம்னா தான் பேசுவார். வேலைக்கு வரவங்களையும் முதல்ல சாப்பிட்டுட்டு வர சொல்லுவார், அதுக்கப்புறம் தான் பேசுவார். பசியோடு இருந்தால் அது சரி வராது, வயிறு நிறைஞ்ச ஒருபாடு பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ட ஒருபாடு தான் பேசுவார். யாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேச மாட்டார். அவருடைய இதெல்லாம்
பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நினச்சி பார்க்க முடியாது தான். ஆனால் இப்போவும் அதுபோல் தான் செயல்படுது. யாரும் பசியில் இருக்கிறது கிடையாது எல்லாருமே. அந்த காலத்தில் உணவுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி வேலை கிடைக்காது. இந்த கடையில் ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா 40 பேருக்கு தான் சீட்டு. அவங்க யாராவது விலகி போனால் தான் அடுத்த ஆள் வர்றது வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய டெக்னீஷியன், அதனால் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிது. இன்றைக்கி இந்த கடை வீதியில் ஒரு 5000 பேர் வேலை பார்க்குறாங்க. அன்றைக்கி இந்த கடையில் ஒரு 200 பேர் தான் வேலை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் வேலை கொடுத்தாரு. அதேமாதிரி பசியோடு இருக்கக்கூடாது. ஒருத்தர் வேலை கேட்டார். வேலை கேட்குறப்ப உங்களுக்கு எங்கே வேலை பார்த்தீங்கன்னாரு. நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் அப்படின்னாரு. எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னாரு. 3000 ரூபா வாங்கினேன் அப்படின்னாரு. வீடு வாடகை எவ்வளோன்னு கேட்டார். 2000 ரூபா அப்படின்னாரு. எப்படி நீங்கள் 1000 ரூபா வச்சு குடும்பம் நடத்துகிறீங்க? நான் காலையில் யாருமே சாப்பிட மாட்டாங்க வீட்டில் அப்படின்னாரு. அப்படியே ஒரு அப்செட் ஆகிட்டார். அப்படி காலையில் யாருமே சாப்பிட மாட்டாங்களா அவங்க வீட்டில் அப்படின்னு உடனே வேலை கொடுத்தாரு. நாளைக்கே நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னா அவருக்கு கை நிறைய சம்பளம். அவர் குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் இங்கே தான் இருக்கார். ஆனால் இன்னும் அவர் நல்லா இருக்கார். ஆனால் அவர் தெரியும் நாங்கள் வேலைக்கு செய்கிறப்ப அவர் அந்த நினைவு இன்னும் மனசில் நினைவோடு இருப்பார். ஆனால் அந்த மாதிரி தான் முதலாளி எண்ணங்கள் யாருமே. அவங்க வயிறு நிறைஞ்சாதான் அவர் வயிறு நிறைஞ்ச மாதிரி நினைப்பார். இந்த மாதிரி பழைய சட்டைகள் போட்டிருந்தாலும் துணிமணி புதுசாக எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபாய்க்கு புது பேண்ட்டு புது சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு வேலையை பாரு அப்படிம்பார். இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் நிறைய செஞ்சுருக்காரு அவர். நம்ம உடுப்பு துவைக்க கூட சோப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்கள்லாம் சோப் போட்டு நல்லா துவைச்சிக்குங்க அப்படின்றாரு. அப்புறம் உடல் நல்லா பார்த்துக்கணும். முடியெல்லாம் அப்பப்போ வெட்டிக்கணும். மாதம் தவறாமல் 30 நாளைக்கு ஒரு முடியை வெட்டிங்கன்னா அதுக்கும் பணம் கொடுப்பார். முடியை வெட்டிக்கங்க, துணியை துவைச்சிங்க, நீட்டாக இருங்க, நேரத்தெல்லாம் வெட்டிக்கங்க, உங்கள் உடம்பும் நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வேலை பார்க்க முடியும். சம்பாதிக்கிறதால ஒரு 10% உடம்புக்காக செலவு பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதான் அவருடைய இதே ஒரு மனித கடவுள்னு தான் சொல்லணும். நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல. கடவுள் நம்ம நேரில் பார்த்ததில்ல. இருந்தாலும் அவரை நேரில் பார்த்த மாதிரி தான். மனித கடவுள் தான். அவர் மாதிரி செயல்பாடுகள்லாம் அவருடைய இதே மைண்டே வேறு. அவ்வளோ ஒரு நாட்டில் பிரதமராக இருக்க வேண்டியவர். ஒரு நாட்டுக்கு பிரதமராக இருக்க வேண்டிய உரிமை. இந்திய நாட்டுக்கு பிரதமராக இருந்தார்னா நாடு இன்னும் கூட வளர்ச்சி அடைஞ்சிடும். அந்த அளவுக்கு அவருடைய மைண்ட் அவ்வளோ ஒரு இது பெரிய மைண்ட் அவருக்கெல்லாம். அதெல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் செயல்படுத்த முடியாது. டக்குன்னு ஒரு ஆளை பார்த்தோன்னே ஒரு கணிச்சிடுவார். அந்த மாதிரி செயல்கள், நினைவுகள், நல்ல பவர்ஃபுல் மைண்ட். அப்படி உங்களை ஒரு தடவை பார்த்தாருன்னா அடுத்த தடவை கரெக்டாக சொல்லிவிடுவார். இவர் தான் அவர் அப்படிம்பார். நம்ம கூட மறந்துடுவோம். அவர் மறக்க மாட்டாருன்னா கரெக்டாக வச்சுருப்பார். பசி, பட்னி, வறுமை இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டவர். அதனால தான் இன்னமும் சாரதாஸ் வேலைக்கு வராங்க எல்லோரும். ஒரு கவர்மெண்ட் ஷாப் மாதிரி நினச்சிக்கலாம் சாரதாஸ். தனியார்னு சொல்கிறேன், கவர்மெண்ட் ஷாப் மாதிரி தான். எல்லா சலுகைகளுமே இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட்டில் என்ன சலுகை இருக்கோ எல்லாமே சாரதாஸ்லையும் இருக்குது. எல்லாமே ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் கவர்மெண்ட்டில் பென்ஷன் தர மாதிரி தனியார் பென்ஷனும் வாங்கி கொடுக்குறாங்க. முதல்ல எல்லாமே செய்கிறாங்கண்ணா. நினைத்து பார்க்க முடியாது தான். நாங்களாம் இவ்வளோ நாள் இங்கே வேலை செஞ்சோமான்னு ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்கணும். ஒரு டைம் பாஸிங் ஒன்று எப்படின்னா பொழுது போகிறது இந்த கடையில் தெரியாது. 46 வருஷம் அது நான் ஆனால் நேற்று வந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. அந்த நாட்கள் ஓடுனே தெரியல. வெளியில் இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு மாதம் பொழுது போகிறது அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா இங்கே வர்றோம், கஸ்டமர் பார்க்குறோம், வியாபாரம் பண்ணுறோம், நம்ம வேலையை செய்கிறோம். அந்த நேரங்கள் போகிறதே தெரியாது. மற்ற இடத்துல இருந்தோம்னா நமக்கு பொழுது போகிறது ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இங்கே வயதும் ஆகிறது தெரியாது, நேரமும் போகிறது தெரியாது. அந்த மாதிரி நாட்கள் ஓடுற காலங்கள் இது. சினிமா ரீல் மாதிரி தான் ஓடுறது. நல்ல படமாக இருந்ததுன்னா 15 ரீலும் ஓடுறது தெரியாது. நல்லா இல்லை படம்னா 3 எப்படா அந்த படம் முடியும் அப்படிங்க. அது மாதிரி நீங்கள் வேறு கடையில் வேலை பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போனால் எப்படா மணி 9 மணி ஆகும் பார்ப்பேன். நம்ம சாரதாசில் காலையில் 9 மணி ஆயிடுச்சு
இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி இடம் இது. ஒரு பொற்கோயில் மாதிரின்னு வச்சுங்க, கோயிலுக்கு அடுத்து சொல்லலாம். எல்லாத்துக்கும் மன நிறைவாக இருக்கும். வேலை செய்கிறவங்க தனியார் கம்பெனியில் வந்து வேலை செய்கிறோன்னா சாரதாஸ் வேலை செஞ்ச ஒரு கிரேடு. அதே மாதிரி இப்போல்லாம் வந்து காலங்களில் மாற்றங்கள், படிப்பு இருக்கிறதுனால படித்த இதாக பார்க்குறாங்க இந்த அலைன்ஸு கூட. அப்போ அந்த காலத்தில் சாரதாஸ் இருக்காங்கன்னா வந்து அலைன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேர் இருந்துச்சு. மளிகை கடையில் இருந்தால் கூட அந்த மளிகை கடையில் இருக்காங்கம்மாங்க, சாரதாஸ் இருந்தால் ரைட் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. எனக்கெல்லாம் அந்த மாதிரி தான் பொண்ணு கொடுத்தாங்க. நான் கல்யாணம் பண்ணுறப்ப இந்த மாதிரி சாரதாஸ் இருக்காருன்னு சொன்னோன்னு தான் பொண்ணு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த இடம் ஒரு ராசியான இடம், ராசியான முதலாளி, ராசியான இடம், ராசியான தொழிலாளிகள். அதுதான் முக்கியமானது. அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே தொழிலாளி அமைஞ்சது தான். அந்த மாதிரி மலைக்கோட்டை அவர் மகேந்திர பல்வர் எப்படி ஆள் வச்சு உருவாக்குனாரோ அது மாதிரி அந்த தொழிலாளிகள் அமைஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்க முடிஞ்சு அவரால். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். தொழிலாளி, வர்ற கஸ்டமர், அது ரெண்டு தான் எனக்கு கடவுள் அப்படிம்பார். அது மாதிரி அவங்களையும் நல்லா கவனிப்பார், எல்லாத்தையும் நல்லா கவனிப்பார். அது மாதிரி கவனிச்சனால தான் இவ்வளோ பெரிய நிர்வாகம் வந்து உருவாக்கி இன்னமும் நம்பர் 1ல் இருக்குது சாரதாஸ். திருச்சின்னா சாரதாஸ் தான். நமக்கு அடுத்தபடி தான் வேறு கடையெல்லாம் போவாங்க. ஏன்னா அவங்களுடைய இது எல்லாமே இங்கே இருக்கும். கேட்குற மாதிரி இருக்கும். 1000 வேஷ்டி கேட்டால் உடனே 1000 வேஷ்டி கொடுக்கலாம். ஒரே மாதிரி பட்டு போடு 50 போட கேட்டாலும் கொடுத்துருவாங்க. 500 சேலை ஒரே மாதிரி கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அது காரணம் வந்து ஸ்டாக். இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டாக் சாரதாஸ் தான். வேறு ஜவுளித்துறையில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாக்கு வந்து யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. காரணம் சேல்ஸுக்கு காரணமே ஸ்டாக்கு தான். கேட்டால் உடனே 100 கேட்டாலும் 100, 1000 கேட்டாலும் 1000, 2000 கேட்டாலும் 2000 அது கொடுக்குறோம். வேறு எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் இந்தியாவில் எந்த பெரிய ஸ்தாபனத்தினால இருந்தாலும் மில்குட்ஸை பொறுத்தளவு சாரதாஸ் கிடைக்குமே. அதே மாதிரி பாட்டிலையும் சரி, நீங்கள் 50 சேலை கேட்டாலும் 50 சேலையை கொடுத்துருவாங்க. அதனால தான் கஸ்டமர் வர்றாங்க இங்கே. அதை மதித்து நம்ம ஸ்டாஃப்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இது பண்ணாங்க. அதனால தான் இன்னமும் வியாபாரம் நல்லா இருக்குது. இன்னமும் வருங்காலத்துலேயும் இன்னும் நல்லா சிறப்பாக நடக்கும். எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருக்கிறதுனால நல்லா நடக்குது. வருங்காலத்தில் வர்ற முதலாளிகளும் அந்த மாதிரி வருவாங்க. அந்த முதலாளி அப்புறம் இந்த முதலாளி, இனி வர முதலாளி அந்த மாதிரி வருவாங்க. அந்த பேர் இன்னும் நிலையாடிக்கிட்டே இருக்கும். சாரதாஸுங்கிற பேர் வந்து யாரும் அழிக்க முடியாது. இந்த 50 வருஷத்துக்கு அந்த பேர் அப்படியே இருக்கும். வருங்காலத்துலேயும் இருக்கும், இப்போவும் இருந்திருக்கு, இனிமேலும் வர காலத்துலேயும் இருக்கும். இந்த பேரை வந்து எடுக்க கஷ்டம். அந்த மாதிரி அவர் பண்ணி வச்சுருக்காரு. அந்த மாதிரி வேலைகள்லாம் அசைக்க முடியாதுமாங்கள்ல. ஒரு இது யாராலையும் அசைக்க முடியாதுப்பா அப்படிப்பாங்க. அது மாதிரி தான் சாரதாஸுங்கிற நேம் நம்ம கடையை வந்து அசைக்க முடியாதாலையும். அந்த மாதிரி ஒரு கோட்டை, ஜவுளி கோட்டைம்பாங்க சில பேர். உள்ளோடியான ஜவுளி கோட்டை தான் இது. அசைக்க முடியாத ஒரு கோட்டை தான். எவ்வளோ நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்துருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அது காரணம் வந்து அந்த சொல்லுவார்ல முதலாளி, எனக்கு தொழிலாளி கடவுள், அடுத்து வர்ற கஸ்டமர் கடவுள் அப்படிம்பார். அந்த சக்தி தான் இது. அசைக்க முடியாத ஒரு சக்தி தான். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு சாரதாஸ் இருக்கும். இன்னும் சிறப்பாக ஓடும். யாராலையும் மறுக்க முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அவர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி இவங்களும் நல்லா செஞ்சுட்டு வராங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அவங்களுடைய எண்ணங்கள் வந்து எங்கேயும் சிதறாமல் அந்த ஜவுளி அதை பாதுகாக்கிறாங்க. அதுதான் முக்கியம். வேறு சிந்தனைகள் இருக்காது அவங்களுக்கும். முதலாளி மாதிரியே தான் கடையில் பார்க்கலாம், அது வாங்கணும் இது வாங்கணும், சாமான் என்ன வேணும் எது வேணும், அதுலேயே அவங்களுடைய இது கான்செப்ட் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இன்னும் உருவாகிட்டே இருக்குது. இன்னமும் வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இன்னும் பல ஆண்டு காலத்துக்கு நீடிக்கும். அது யாராலும் அசைக்க முடியாது தான். சில ஒரு இது அவருடைய இது என்னென்னா, அந்த நம்ம ஊழியர்களுக்கு வந்து உடல்நிலை சரினா உடனே ஸ்டெப் எடுத்து செய்வார். நான் கூட இறந்தேன்னா ஒரு 42 வருஷம் ஆகிருக்கும். ஒரே நாள் நைட்டில் வந்து ஒரு வாமிட்டே இருந்தப்போ அப்பண்டிக்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. 1981 நைட்டு போய் காமிச்சேன். காலைல ஆப்ரேஷன் பண்ணால் இந்த பையன் பொழப்பான் அப்படின்னாங்க. உடனே மறுநாள் காலைல வந்து ஆப்ரேஷன் பண்ணி என்னை பொழைக்க வச்சார். உயிர் கொடுத்தவர் அவர் தான். ஆனால் கடவுள் இல்லைன்னா அவ்வளோ நாள் நான் இருந்திருக்க முடியாது. அன்றைக்கே இறந்துருப்பேன். ஒரே நாள் நைட்டு
போயிட்டு டாக்டர் சொன்னார், நாளைக்கு காலைல ஆப்ரேஷன் பண்ணினாவே அந்த பையன் உயிரோடு இருப்பாருனார். கரெக்டாக அந்த மறுநாள் உடனே ஆப்ரேஷன் பண்ணி என்னை உயிர் காப்பாற்றினார். அதுதான் மனித கடவுள். கடவுளை நம்ம நேரில் பார்க்கல, ஆனால் அவரை நம்ம நேரில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா அவர் தான் எனக்கு காரணம். எல்லாத்துக்குமே செய்வார், எனக்குன்னு இல்லை, என்னுடைய அது மாதிரி நிறைய பேர்த்த உயிரை காப்பாற்றி விட்ருக்காரு. விபத்தில் ஆன பையனுங்க அந்த மாதிரி அவர் முன்னுரிமை கொடுத்துருவார். எவ்வளோ செலவான நம்ம பையன் உயிரை காப்பாற்றும்பார். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாற்றுங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். டாக்டர்கிட்டே நேரடியாக பேசியே சொல்லிடுவார். இந்த அளவுக்கு ஒரு தொழிலாளி மேலே ஒரு ஈடுபாடு. ஏன்னா என்னை போனின்னா கூட போக மாட்டேன், ஏன்னா எனக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. இன்னும் உழைக்கணும்னு ஆசை இருக்குது, இந்த கடைக்காக உழைக்கணும். முதலாளி நம்ம உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. நீ எவ்வளோ வேணுமாலும் சம்பாதிக்கலாம், எத்தனை கோடி வேணுமாலும் சம்பாதிக்கலாம், என் உயிரை என்னை மீட்ட முடியாதுல்ல. ஆனால் உயிரை மீட்டு கொடுத்துருக்காரு அவர். கோயிலுக்கு என்ன மாதிரி செய்கிறாரோ அதே மாதிரி தொழிலாளிகள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காரு. வாரி வழங்கும் வள்ளல்னா சொல்லணும். ஆனால் அவரும் எங்கள் மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவர் தான். ஆனால் சின்ன பிள்ளையில் அவரும் கஷ்டப்பட்டு ரொம்ப, அவரும் ஒரு ஜவுளி துறையில் வந்து வேலை பார்த்துருக்காரு. என்கிட்ட சொன்னார், தீபாவளி இப்போ உங்களுக்கு வேட்டி சட்டை கொடுக்க மாதிரி என் முதலாளி எனக்கு ஒரு வேஷ்டி கொடுப்பாரு, வாங்கிட்டு எல்லோரும் போயிடுவேன், நான் மட்டும் நிற்பேன். அந்த மாதிரி என்னடா மனவாளான்னு கேட்பார். இல்லையே முதலாளி, இந்த ஒரு வேட்டியை கொடுத்துட்டு நான் 4 வேஷ்டி எடுத்துக்கிறேன். 5 ரூபா வேஷ்டியை கொடுத்துட்டு 1 ரூபா வேஷ்டியில் 4 வேஷ்டி எடுத்துக்குவார். அது ஒரு வேஷ்டிக்கு 4 வேஷ்டி வருது, ஒரு வேட்டியை ஒரு தடவை தான் கட்டலாம், 4 வேஷ்டினா 4 நாளைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சின்ன பிள்ளை ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தவர். அவர்கிட்ட வேலை பார்த்து அந்த உழைப்பில் வந்தவர், அந்த காசுடைய கஷ்டம். 4 வேஷ்டி வாங்கினேன், 4 நாளைக்கு கட்டிக்குவேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. ரொம்ப அந்த மாதிரி கஷ்டப்படு. அது மாதிரி அவர் வந்து அவர்கிட்ட வந்து அந்த இதே இருக்காது, பணக்காரங்கிற இதே இருக்காது. அவரும் சராசரி எங்கள் ஊழியர் மாதிரி தான் இருப்பார். பணங்கிறதெல்லாம் காட்டிக்க மாட்டார். ஆடம்பரம் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஏழ்மையாக தான் வாழ்ந்தார். ஆனால் வெளியில் பேசிக்குவாங்க, சாரதாஸ் முதலாளி பெரிய கோடீஸ்வரன் அப்படிம்பார். அவர் சொல்லுவார், என்கிட்ட என்ன இது, நான் கடங்காரன்னு தான் சொல்லுவார். எல்லாம் இந்த கடையை நம்பி கொடுக்குறாங்க, அதை வாங்கி நான் திருப்பி விற்று பணம் கொடுக்குறேன். இதில் ஒன்றும் பணக்காரங்கிறது கிடையாது, உங்களை போல தான், உங்களுக்குள்ள சௌகரியங்கள் கூட எனக்கு இருக்காது அப்படிம்பார். அதெல்லாம் மறக்க முடியாதுண்ணா. எந்த ஒரு முதலாளியும் சொல்ல மாட்டாங்க, தீபாவளி ஒரு வேஷ்டியை வாங்கிட்டு என் முதலாளிகிட்ட போய் வாங்கினேன்னு என்கிட்ட சொல்லுங்கிற அவசியமே இல்லை. நான் ஒரு சாதாரண சின்ன பையன், என்கிட்ட சொல்லியிருக்கேன் அது மாதிரி. அதெல்லாம் மறக்க முடியாது. இந்த மாதிரி அவருடைய இயல்பு கொண்டு ஒரு மாதிரி சின்ன பிள்ளை அந்த மாதிரி கஷ்டமானாலும் எல்லாத்தையும் அந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும், அதனால தான் வந்தவுடனே சாப்பிட்டியான்னு கேட்பார். அவர் பட்டினியாக கிடந்துருக்க எவ்வளோ நாள், ஆனால் அதனால தான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம போனோன்னா சாப்பிட்டியா அப்படிங்கிறார். சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அவருக்கு ஒரு மன நிறைவு. சாப்பிட்டு வா, அதுக்கப்புறம் பண்ணுவோம், நீ சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இப்போ நம்ம பேசலாம், ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு வரும். அதெல்லாம் மறக்க முடியாதுண்ணா.